வணக்கம். ஜோதிடர் உமாராணி, சேலம். இன்றைய பதிவு கஜகேசரி யோகம் என்றால் என்ன, அதை பற்றி விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக கஜகேசரி யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி யோக பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதாவது குரு சந்திர யோகம் பற்றி. இப்போது குரு சந்திர யோகத்துக்கும் கஜகேசரி யோகத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி போட்டிருக்க பதிவில் குருச்சந்திர யோகத்தை பற்றி போட்டிருக்கேன். அந்த பதிவை பார்த்துட்டு இந்த பதிவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போது கஜகேசரி யோகத்தை பற்றி நான் சொல்கிறேன். கஜகேசரி யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சந்திரன் நின்ற ராசியிலிருந்து கேந்திரத்தில் குரு இருந்தால் அது கஜகேசரி யோகமாகும். சரிங்களா? அதாவது சந்திரன் இருக்கும் ராசியிலிருந்து 4வது வீட்டில் குரு இருந்தால் அது கஜகேசரி யோகம். 4, 7, 10 இந்த ராசிகளெல்லாம் குரு சந்திரனுக்கு கேந்திர அமைப்புகளில் குரு இருந்தாங்கன்னா இது கஜகேசரி யோகமாகும் அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு குரு திசையோ சந்திரன் திசையோ நடந்தால் அந்த யோக பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போது இதுலேயே 2 விதமாக உண்டு. சரிங்களா? அது என்ன அப்படின்னா, சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல கேந்திரத்தில், அதாவது சந்திரன் நின்ற ராசியில இருந்து 180 டிகிரியில் குரு இருந்தாங்கன்னா இந்த கஜகேசரி யோக அமைப்பு அவங்களுக்கு நல்ல யோக பலன்கள் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதாவது எப்படின்னா, 7ஆம் பார்வையாக குரு அந்த சந்திரன் பார்வை செய்வாங்க, அந்த சந்திரன் அந்த குருவை பார்வை செய்வாங்க. 2 பேருமே சமசப்தமமாக பார்வை செய்கிற அமைப்பு இந்த கஜகேசரி யோகம் நல்ல பலன்களையே அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். அடுத்தது சந்திரனுக்கு கேந்திரமான 4, 10 இந்த அமைப்பில் குரு இருந்தாலும் இதை விட அடுத்த பலனாக அந்த குரு சந்திரன் நிற்கிறாங்கல்ல கேந்திர அமைப்பில், இது கஜகேசரி யோகத்தில் 2ஆம் தர அமைப்பு யோகமாக அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். சரிங்களா? இதுதான் கஜகேசரி யோகத்துக்கு உண்டான அமைப்பு. சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருந்தால் அது கஜகேசரி யோகமாகும் அப்படின்னு. இது எந்த மாதிரி திசை நடந்தால் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், குரு பகவான் தனத்துக்கு காரகர் ஆவார். சந்திர பகவான் தினம் நகரக்கூடிய கிரகமாகும். 2 பேரும் இந்த மாதிரி கேந்திர அமைப்புகளில் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு அந்த ஸ்தானங்கள் யோக அமைப்பில் இருக்குது. அதாவது அந்த லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானமாகவோ அல்லது அந்த லக்னத்துக்கு கேந்திர ஸ்தானமாகவோ அமைப்பில் அந்த குரு பகவானும் சந்திர பகவானும் கேந்திர அமைப்புகளில் இருந்தாங்கன்னா அந்த தசை காலங்களில் அவங்களுக்கு ஜாதகருக்கு நல்ல யோக பலன்களே இருக்கும். சரிங்களா? இந்த அமைப்பில் இருக்கும்போது சந்திர பகவானும் குரு பகவானும் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாது. அதாவது குருவும் நீச்சமாகவோ வக்கரமாகவோ இருக்கக்கூடாது, அதே மாதிரி சந்திரனும் நீச்சமாகவும் இருக்கக்கூடாது. பார்த்துங்க, பாவகிரகங்களுடைய சம்பந்தம் அந்த சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அமைப்பில் இல்லாமல் அவங்க குரு பகவானும் சந்திர பகவானும் நின்ற ஸ்தானாதிபதியும் வாங்கின சாரநாதனும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமையும் இருந்தாங்கன்னா, அந்த லக்னத்துக்கும் நல்ல அமைப்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கஜகேசரி யோகம் அவங்களுக்கு நல்ல பலனையே கொடுக்கும் அந்த ஜாதகருக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.